ஒரு நிமிஷம் இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்க. டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு. 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன. ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் தான். ஆமா, அது வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி தான். படத்துல பேசின ஒரு வசனம், அதுல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மின்வெட்டுனால நோயாளிகளுக்கு ஏற்படுற பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. ஆனா இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல நடக்குது தெரியுமா? இவருடைய ஆட்சியில தான் நடக்குது. சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள பிரபல மருத்துவமனையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகினர். தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மருத்துவமனையிலும் இதே நிலை ஏற்பட்டது. இதனால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மூச்சு திணறலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகினர். ஒரு சில வார்டுகளில் டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே சிகிச்சை அளிக்கும் நிலை உருவானது. விஜயபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் வீட்டிற்கு அருகே மர்மமாக உயிரிழந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக போலீசார் அனுமதித்திருந்தனர். பிணவரையில் சுற்றித் திரிந்த எலிகள் சடலத்தின் காலில் எலும்பு தெரியும் வரையில் கடித்து குதறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எப்படியாவது மக்களோட வாக்க வாங்கணுங்கிறதுக்காக பொய் வாக்குறுதிகள் சொன்னது மட்டும் இல்லாம, என்னுடைய ஆட்சியில மின்வெட்டே வராது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய ஆட்சியில தான் தொடர் மின்வெட்டு நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் மின்வெட்டுனால மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. மருத்துவமனைகளில் நோயாளிகள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ரீல்ல இவ்வளவு பெரிய வசனத்தை ஒரு பிரச்சனையை எதிர்த்து பேசுறாரு. ஆனா அதே பிரச்சனையை தான் இன்னைக்கு அவருடைய ஆட்சியில ரியல்ல நடத்துறாரு.